விஞ்ஞானிகளே, ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப்புக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்களுக்கு எப்போதாவது தெரியுமா உங்கள் நுரையீரலில் எவ்வளவு காற்று அடங்கும் என்று? இன்று நாம் நுரையீரல் துப்பறியும் நபர்களாக மாறப்போகிறோம். நமது சொந்த மூச்சை அளக்கும் இயந்திரத்தை உருவாக்கி உங்கள் சூப்பர் மூச்சு சக்தியை கண்டுபிடிக்கப் போகிறோம். தயாரா? போகலாம். முதலில் நமது மாயாஜால பொருட்களை சேகரிப்போம். ஒரு பெரிய பிளாஸ்டிக் போத்தல் 1.5 லிட்டர், ஒரு வளையும் குழாய் அல்லது ரப்பர் குழாய், இது உங்கள் சிறப்பு சுவாச குழாய். ஒரு பெரிய வாளி தண்ணீர், நமக்கு நிறைய தண்ணீர் தேவை. கடதாசி அட்டை, நமது அளவுகோலை உருவாக்க. கத்தரிக்கோல் மற்றும் மிக முக்கியமாக உங்கள் நுரையீரல். கவலைப்பட வேண்டாம், உங்கள் வீட்டிலிருந்து பொருட்களை பயன்படுத்தலாம். விஞ்ஞானம் என்பது படைப்பாற்றலுடன் இருப்பது. சரி விஞ்ஞானிகளே, நாம் ஒரு சூப்பர் கூல் அளவிடும் டேப்பை உருவாக்கப் போகிறோம். உங்கள் கடதாசி அட்டையை எடுத்து போத்தலில் ஒட்டுங்கள். இப்போது குறிகளை போடுவோம். 200 மில்லி லிட்டரில் குறியிடுவோம். அது ஒரு சிறிய கப் தண்ணீர் போல. பிறகு 400, 600, 800, 1500 வரை. ஆஹா, இந்த எண்களை பாருங்கள். ஒவ்வொரு குறியும் நாம் எவ்வளவு காற்றை ஊதலாம் என்று காட்டுகிறது. இப்போது உங்கள் குழாயை போத்தல் மூடி வழியாக கவனமாக போடுங்கள். இறுக்கமாக பொருந்துவதை உறுதிப்படுத்துங்கள். காற்று வெளியேற விடக்கூடாது. இது உங்கள் போத்தலுக்கு ஒரு சிறப்பு வைக்கோல் கொடுப்பது போல. உங்கள் பெரிய வாளியை தண்ணீரால் நிரப்புங்கள், கிட்டத்தட்ட மேலே வரை. உங்கள் போத்தலை முழுவதுமாக தண்ணீரால் நிரப்புங்கள். குமிழ்கள் கூடாது. அதை வாளியில் தலைகீழாக புரட்டுங்கள். பாருங்கள், தண்ணீர் உள்ளே தங்குகிறது. இது மாயாஜாலம் போல், ஆனால் இது மாயாஜாலம் அல்ல, இது விஞ்ஞானம். வெளியிலிருந்து தள்ளும் காற்று அழுத்தம் காரணமாக தண்ணீர் உள்ளே தங்குகிறது. இப்போது சூப்பர் வேடிக்கையான பகுதி வருகிறது. உங்கள் மூச்சு சக்தியை எப்படி அளவிடுவது? ஒரு பெரிய ஆழமான மூச்சை எடுங்கள். அந்த நுரையீரலை நிரப்புங்கள். குழாயை உங்கள் வாயில் வைக்கவும். உங்கள் எல்லா காற்றையும் வெளியே ஊதுங்கள். அதை பாருங்கள். காற்று தண்ணீரை வெளியே தள்ளுகிறது. ஆஹா, அது சுமார் 200 மில்லி லிட்டர் காற்று. அது அற்புதமானது. வெவ்வேறு நண்பர்களுடன் முயற்சிப்போம். சாரா ஊதுகிறாள். 500 மில்லி லிட்டர். நல்லது சாரா. டாமி ஊதுகிறான். 700 மில்லி லிட்டர். ஆஹா, டாமி. அலெக்ஸ் ஊதுகிறார். 450 மில்லி லிட்டர். அருமை, அலெக்ஸ். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். அதுதான் விஞ்ஞானத்தை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது. சிலருக்கு பெரிய நுரையீரல் உள்ளது, சிலர் உயரமானவர்கள், சிலர் விளையாடுகிறார்கள். ஒவ்வொருவரின் மூச்சு சக்தியும் சிறப்பு மற்றும் தனித்துவமானது. ஆனால் இது ஏன் வேலை செய்கிறது? கண்டுபிடிப்போம். உங்கள் நுரையீரல் உங்கள் மார்பில் 2 பெரிய பலூன்கள் போன்றது. நீங்கள் உள்ளே மூச்சு விடும்போது அவை காற்றால் நிரப்பப்படுகின்றன. நீங்கள் வெளியே மூச்சு விடும்போது, மூச்சை வெளியேற்றுதல், அவை அந்த காற்றை வெளியே தள்ளுகின்றன. நமது பரிசோதனையில் நீங்கள் ஊதும் காற்று தண்ணீரை தள்ளுகிறது. உங்கள் நுரையீரலில் எவ்வளவு காற்று இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். உங்கள் நுரையீரல் கண்ணுக்கு தெரியாதது போல் உள்ளது, ஆனால் இப்போது நாம் அவற்றை அளவிட முடியும். எவ்வளவு கூலாக இருக்கிறது! நாம் முடிப்பதற்கு முன் சில சூப்பர் கூல் மூச்சு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். குழந்தைகளின் நுரையீரல் 400 முதல் 1000 மில்லி லிட்டர் காற்றை வைத்திருக்க முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு முழு போத்தல். நீச்சல் வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பொதுவாக பெரிய நுரையீரல் திறனை கொண்டுள்ளனர், ஏனெனில் அவர்கள் சுவாசிக்க பயிற்சி செய்கிறார்கள். ஒரு நீல திமிங்கலம் 5000 லிட்டர் காற்றை வைத்திருக்க முடியும். அது நமது 3000 போத்தல்கள் போல. ஆஹா, ட்ரம்பெட் அல்லது புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகள் வாசிப்பது உங்கள் நுரையீரலை வலுவாக்குகிறது. மெதுவான ஆழமான மூச்சுக்களை எடுப்பது உங்களை ஓய்வெடுக்க மற்றும் அமைதியாக உணர உதவுகிறது. இப்போது உங்கள் முறை. உங்களுக்கு 3 சிறப்பு சவால்கள் உள்ளன. தினசரி சோதனை. ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் மூச்சை அளவிடுங்கள். அது பெரிதாகிறதா? உங்கள் விஞ்ஞான பத்திரிகையில் எழுதுங்கள். உடற்பயிற்சி சக்தி. உங்கள் மூச்சை அளவிடுங்கள். பிறகு 10 ஜம்பிங் ஜாக்ஸ் செய்யுங்கள். பிறகு மீண்டும் அளவிடுங்கள். என்ன நடக்கிறது? பலூன் மூச்சு. ஒரே பெரிய மூச்சில் ஒரு பலூனை ஊத முடியுமா? முயற்சி செய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் முடிவுகளை கேட்க காத்திருக்க முடியவில்லை. நாம் முடிப்பதற்கு முன் சில முக்கியமான பாதுகாப்பு குறிப்புகள்.
எப்போதும் பெரியவர்களிடம் உதவி கேளுங்கள். உங்கள் சொந்த குழாயை பயன்படுத்துங்கள். பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மெதுவாக மட்டும் ஊதுங்கள். உங்களை காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். முடிந்ததும் எல்லாவற்றையும் சுத்தம் செய்யுங்கள். தலை சுற்றல் ஏற்பட்டால் நிறுத்தி ஓய்வெடுங்கள். விஞ்ஞானம் வேடிக்கையானது, ஆனால் பாதுகாப்பாக இருப்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆஹா, என்ன அற்புதமான பரிசோதனை! இன்று நாம் கற்றுக்கொண்டோம் மூச்சை அளவிடும் இயந்திரத்தை எப்படி உருவாக்குவது, நமது நுரையீரலில் எவ்வளவு காற்று அடங்கும். ஒவ்வொருவரின் மூச்சு சக்தியும் சிறப்பு மற்றும் வேறுபட்டது. நீங்கள் இப்போது அதிகாரப்பூர்வ நுரையீரல் விஞ்ஞானி. இந்த பரிசோதனையை ரசித்தீர்களா? இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் அந்த பெல்லை அடியுங்கள். எனவே நீங்கள் எங்கள் விஞ்ஞான சாகசங்களை தவறவிட மாட்டீர்கள். உங்கள் மூச்சு சக்தி முடிவுகளை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பகிருங்கள். நான் ஒவ்வொன்றையும் படிக்கிறேன் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், விஞ்ஞானம் எல்லா இடங்களிலும் உள்ளது. தொடர்ந்து ஆராய்ந்து கேள்விகளை கேட்டு அற்புதமாக இருங்கள். அடுத்த பரிசோதனையில சந்திப்போம்.